அது எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே. என்கிட்ட என்ன பேசணும்? ஆக்சுவலி நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஆனா உங்க அம்மா அவங்க கூட இருக்காங்கன்னா அப்ப நீங்க 2 பேரும் ஏதாவது இம்பார்ட்டண்டா பேசிட்டு இருப்பீங்க. அது எங்களுக்குள்ள அப்படி என்ன இம்பார்ட்டண்டா இருக்க போகுதுப்பா? என்னப்பா இவ யாரு? உன்னோட வருங்கால பொண்டாட்டி தானே? அவகிட்ட நீ எத்தனை தடவை வேணாலும் தனியா பேசலாமே. நான் இப்பவே கிளம்புறேன். 2 பேரையும் பார்க்கும் போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்ன மோகன் சொல்ல? தாமினி, இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் ஐ எம் சாரி. இப்படிலாம் நடந்திருக்க கூடாது. எனக்கு தெரியும் இந்த நாளுக்காக தான் நீ இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்த. அண்ட் அந்த நாள் வரும்போது இப்போ இத்தனை ப்ராப்ளம்ஸ் சேர்ந்து வந்திருக்கு. ஆனா நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன், அது நான் எந்த ஒரு தப்பும் நடக்க விட மாட்டேன். என்னாச்சு? நீ நல்லா இருக்கல்ல? அப்ப சிரிக்கலாம்ல? ரொம்ப நேரமா நாம வரும் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் டவுன்லோட் பண்றோம். அது கொஞ்சம் உல்டாவா பண்ணலாமே. நம்ம 2 பேரும் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். அது இல்ல, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது, நாம அப்லோட் பண்ணாம வேற யார் பண்ணுவா? இந்த டயலாக பலமுறை கேட்டிருக்கோம்ல? ஆமா அஜித் அண்ணா. ஆமால, அஜித் டயலாக் பழக்க தோஷத்துல வந்துருச்சு. போன் கொடு. போட்டோ எப்படி எடுக்கிறது? கேமரா ஆன் பண்ணு. இந்த என் போன். இதை வச்சு நான் என்ன பண்றது? ஓபன் பண்ணி கொடு. இந்த தாமினி, என்ன விஷயம் மோகன்? இன்னைக்கு சடனா இவ்ளோ ரொமான்டிக்கா பேசுற? சடனா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நமக்கு கல்யாணம். மறுபடியும் அஜித் டயலாக் சொல்லணுமா? நான் ரொமான்டிக்கா இல்லைன்னா அப்ப வேற யார் இருப்பா? நல்லா நடிக்கிற மோகன். இதெல்லாம் உன்னோட டிராமான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றதுக்கு நீ பிளான் பண்றன்னு தெரியல. சரி, இப்போ நீ சீக்கிரமா போய் ரெடி ஆயிடு. இன்னும் 4.5 மணி நேரம் தான் இருக்கு. சரி, நான் போனை எடுத்துட்டு போறேன். ஆஃப் கோர்ஸ். என்ன கேக்குற? இது உன்னோட போன். தேங்க் யூ. கடவுளே கிருஷ்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்யாணம் கொஞ்ச நேரம் தள்ளி போயிருக்கு. நீங்க தயவு செஞ்சு மோனியாவுக்கு உதவி பண்ணுங்க. நேர குறைவா இருக்கு, ஆனா வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது அவருக்கு தாமினிகாவை பத்தின ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்துருங்க. அதாவது அவரை கண்டுபிடிக்க வைங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். யாரு? குஷி. கூடவே கிருஷ்ணரும் வந்திருக்காரா? ராதா இருக்க இடத்துல தானே கடவுள் கிருஷ்ணா இருப்பாரு. ஆனா நீங்களாம் ஏன் இப்படி ஜன்னல் வழியா வரீங்க? இந்த ஊர் முழுக்க தண்டோரா போட முடியும். ராதாவை குஷியை சந்திக்கிறாங்கன்னு ஜன்னல் வழியா வரீங்கன்னா என்ன அர்த்தம்? பின்ன வாசல் வழியா வரட்டுமா? ஜோரா தண்டோரா போட்டே வரட்டுமா? பெருசா சம்பவம் பண்ண போறோன்னு கத்திட்டே வரட்டுமா? வாட் யூ வாண்ட்? சரி எந்திரி.
அதான் அவரு. என்னால எப்படி முடியும்? யாராவது அவுத்து விட்டா தானே. நானே அவுத்து விடுறாரு. நான் தானே இதை கட்டி விட்டேன். அது சாரி, நான் உன்னை கட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் அங்க இருந்தாங்கல்ல. இல்ல மோகனையா, ஆ, நீங்க என்னைக்குமே என்ன காயப்படுத்த மாட்டீங்க. தெய்வத்தால அவங்க பக்தியை காயப்படுத்த முடியுமா என்ன? வாய்ப்பு கிடைச்சா உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவிய. சரி சரி, இப்போ நம்ம கிட்ட நிறைய டைம் இல்ல, நாம இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும்ல. போக்கஸ் போக்கஸ். பிளான் என்கிட்ட இருக்கு, என்னோட போன்ல. பிரமாத கீர்த்தி அக்கா. ஏதோ தப்பா இருக்குமா? இந்த மோகன் ஏதோ வித்தியாசமா பிஹேவ் பண்றான். என் மேல அதிகமா அன்பு காட்டுற மாதிரி முயற்சி பண்றான். என்னை கட்டி பிடிக்கிறான், அப்புறம் ஓவர் ஸ்வீட் ஆகுறமா. இது சரி கிடையாது. என்னம்மா தேவையில்லாம மோகன் மேல எதுக்குமா சந்தேகப்படுற? ஒரு புருஷன் தன்னோட மனைவி மேல அன்பு காட்டுறதுல என்னமா தப்பு இருக்கு? அட, அவன் உன்கிட்ட அன்பா பேசினாலும் சந்தேகப்படுற, உன்கிட்ட பேசலனாலும் சந்தேகப்படுற. இந்த மாதிரி சந்தேகப்பட்டுட்டே இருந்தா இந்த மோகனே மனசு மாறி அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட போறான். இல்லம்மா, உங்களுக்கு புரிய அட மாட்டேங்குது. தாமினி, நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் தான் சொல்றேன்ல, உன் மூஞ்சில இருக்க கவலைய கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட போ. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நாம போட்ட பிளான் ஒரு வழியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே எவன் வந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஆமா, இந்த நேரத்துல யார் உனக்கு போன் பண்றா? ரிஷி, இவன் எதுக்காக போன் பண்றான்? இப்ப நான் என்ன பண்றதுமா? அட கடவுளே, நான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் சந்தோஷத்துல பேசிட்டேனோ. ஐயோ, எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவன் தானே. நம்ம காலை சுத்தின பாம்பு, விடாது எடுத்து தொலை. ஹலோ, இப்ப எதுக்கு போன் பண்ண? ரிஷி இல்ல, அவன் பொண்டாட்டி பேசுறான். பொண்டாட்டியா? பொண்டாட்டியா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் புருஷன் நம்பர்ல இருந்து உனக்கு போன் பண்றேன். உன்னோட பிளானால என் புருஷனோட வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சு. உன்னாலதான் அந்த ஆள் இப்ப மாட்டிக்கிட்டான். வேற வழி இல்லாம ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்கான். அடி பாவி, என்னோட வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லாம தெருவுல நிக்கிறேன். குழந்தைங்களா? குழந்தைங்களா? அவனுக்கு குழந்தைங்களா இருக்காங்களா? ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 3 பிள்ளைங்களை பெத்து போட்டு போயிருக்கான். நீ மட்டும் என் கையில கிடைச்சா உன் கழுத்தை நெரிச்சிடுவேன். உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. நீ நாசமா போயிடுவ. நல்லா இருந்த குடும்பத்தையே இப்படி கிடத்து குட்டி சவராக்கிட்டீங்க. இப்ப நான் சொல்றத ஒழுங்கா கேளு. நீ செஞ்ச நஷ்டத்துக்கு எனக்கு நஷ்ட ஈடு வேணும். 50 லட்சம் எனக்கு வேணும். நீ மட்டும் எனக்கு 50 லட்சம் தரல, நான் வீட்டுக்கு முன்னாடி போலீஸை கூட்டிட்டு வந்து நிப்பேன். அதுக்கப்புறம் போலீஸ் ஒன்னு அடின்னு அடிப்பாங்க. உன்னோட கல்யாணம் கூட நின்னு போயிடும். அது மட்டும் இல்லாம நீ அந்த மாமியார் வீட்டுக்கு இல்ல, பெரிய மாமியார் வீட்டுக்கே போயிடுவ, ஜெயிலுக்கு. போன் எடுத்துட்டேன்னு ஓவரா பேசிட்டு இருக்காத. உன் பணம் உனக்கு நாளைக்கு வந்து சேரும். இந்த இருப்புல நாளைக்கு வரைக்கும்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன். ஒழுங்கா கையில காசு எடுத்துட்டு வந்துரு, இல்லன்னா உன்னை அடின்னு அடிச்சு குரங்கு மூஞ்சி மாதிரி ஆக்கிடுவேன்.
நான் சொல்றது ஒழுங்கா கேளு. உனக்கு 4 மணி நேரத்துல கல்யாணம் நடக்கணுமா இல்ல நீ ஜெயிலுக்கு போகணுமா? யோசிச்சுக்க. பேக் எடுத்துட்டு மஞ்சுளா ரோட்டுக்கு வந்துரு. வைக்கிறேன். ரொம்ப நல்லா பேசுனீங்க கீர்த்தி அக்கா. தேங்க்யூ. என்ன நல்லா பேசினா என்ன சூப்பர். இதுல கை தட்டுற. சின்ன வயசுல இருந்தே இதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. வீட்டையே மடக்கி வச்சிருக்கா. இப்படி ஆக்டிங்லாம் பண்ணி. மோகன் அண்ணா. சின்ன வயசுல நான் உனக்கு சொன்னல ஹீரோயின் ஆயிடுன்னு. கேட்கல. இப்படிதான் பண்ணுவேன்னா பண்ணு. மோகன் அண்ணா. இப்போ இந்த ரிஷிக்கு புதுசா பொண்டாட்டி எங்க இருந்து வந்தா? அதானே பொண்டாட்டியும் வந்து குழந்தைங்களும் ஆயிடுச்சா? அவளுக்கு பணம் கொடுத்துதான் ஆகணும். அவ வாயை அடைச்சுதான் ஆகணும். அதுவும் 2 மணி நேரத்துல. 2 மணி நேரத்துலயா? ஐயோ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம். அதுக்குள்ள நீ பணம் கொடுக்க வெளியில போனீனா எப்ப போயிட்டு எப்ப வந்து நீ சேர்றது? கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுமே. கல்யாணமே உனக்குதான். கல்யாண பொண்ணு இந்த வீட்ல இல்லனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அதை விட பெரிய பிரச்சனை ஒண்ணு வருமேமா. அந்த ரிஷியோட பொண்டாட்டி குழந்தைங்களோட இந்த வீட்டுக்கு வந்து நின்னானா இவளுக்கு பணம் கொடுத்துதான் ஆகணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. வெளியில போய் நீங்க எல்லாரையும் பாத்துக்கோங்க. நான் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். அட என்னம்மா நீ? நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே இல்லம்மா. உனக்கு 4 மணி நேரத்துல கல்யாணம் நடக்கணுமா இல்ல நீ ஜெயிலுக்கு போகணுமா? அம்மா ஒரு நிமிஷம். அவளுக்கு எப்படி எனக்கு 4 மணி நேரத்துல கல்யாணம்னு தெரியும்? வியர்டா இருக்குல்ல? ஒரு செகண்ட் இருங்க. 1 இல்ல 2 இல்ல 3 பிள்ளைங்களை பெத்து போட்டு போயிருக்கான். நீ மட்டும் என் கையில கிடைச்சா உன் கழுத்தை நெரிச்சிடுவேன். திரும்ப போடு அத. இந்த சிரிப்பு நம்ம வீட்ல இருக்க குஷியோடது. இந்த ஒரு சிரிப்பால தானே எனக்கு அப்பப்ப தலைவலியே வருது. ஆமாமா, இது குஷியோட சிரிப்பு தான். அப்போ இந்த குரல் யாரோடது? கீர்த்தி. அப்போ இதுதான் மோகனோட பிளானா? நான் தான் உங்ககிட்ட சொன்னல ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி இருக்குன்னு. ஆனா இவங்களுக்கு என்ன பத்தி தெரியாதுல்ல. நான் எப்பவுமே இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருப்பேன்னு. சரி வாங்க எல்லாரும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் கிளம்பலாம். Let's go. வா, போலாம். இல்லப்பா, நான் இங்க போக மாட்டேன். நான் ராதா கூடவே தான் இருப்பேன். ராதா கூட இருப்பனா எங்க இருப்ப? இது என்ன ஹோட்டல் ரூமா? யாராவது பார்த்தாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். வா போலாம். அப்பா, நான் வர மாட்டேன். ராதா தனியா இருக்கா. இங்க பாரு குஷி, மோனையா சொல்றதுதான் சரி. ஆமா, நான் எங்க தனியா இருக்கேன். அதான் என்னோட கிருஷ்ணரு கூட இருக்காரே. நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நீங்க 2 பேரும் பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருங்க, சரியா? தாமினி அக்கா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது மோனையா. எங்களை பத்தி டென்ஷன் ஆகிறத நிறுத்துறியா? கொஞ்சம் நீயும் பத்திரமா இரு. அங்க போய் உட்காரு. எதுக்கு? அட நான் உன்னை கட்டி போட்டு வைக்கணும்ல. மறந்துட்டேன். எதுக்குன்னு கேக்குற? உட்காரு. உட்காரு. உன்னை நான் மறுபடியும் கட்டி போட போறேன். அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. ஆனா இந்த வாட்டி லேசா தான் கட்டி வைப்பேன். யாருக்கும் சந்தேகம் வராது. நான் முடிச்சும் போட மாட்டேன். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துக்கோ. உன்னோட கையை மேல வச்சுக்கோ. ஏதோ இந்த மாதிரி. ஒன்னும் வலிக்கலல்ல? நான் முடிச்சு போடல. சோ இந்த முனைய கையில பிடிச்சுக்கோ. இல்ல வலிக்கல. இதுல கொஞ்சம் உடனே இந்த மாதிரி பிடிச்சுக்கோ. நன்றி. குதிரையா ஓட்ட போற?
இல்ல அது அப்ப இதை உள்ள வச்சுக்கோ. போட்டுமா? மோனியா, நீங்க உங்களையும் கீர்த்தி அக்காவையும் பத்திரமா பாத்துக்கோங்க. ரொம்ப எச்சரிக்கையா போயிட்டு சீக்கிரம் திரும்ப வந்துருங்க. சரி, நாங்க எச்சரிக்கையா இருக்கோம், நீ எச்சரிக்கையா இரு. நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். சரி, கிளம்புறோம். சரி. கடவுளே கிருஷ்ணா போற்றி. மோனியா, ஆ, ஆல் தி பெஸ்ட். to you too. நன்றி. கடவுளே கிருஷ்ணா, எல்லாத்தையும் சரி பண்ணி நீங்க தான் காப்பாத்தணும். என்னாச்சு? ஹோய். தேங்க்யூ அப்பா, ராதா வார்த்தையை பிலீவ் பண்ணதுக்காக. தேங்க்யூ. போலாமா? போலாண்ணா. டிராமா குயின். அப்படின்னா மோகன், குஷி, கீர்த்தி ராதாவை காப்பாத்த முயற்சி பண்றாங்களா? ரொம்ப நன்றி கடவுளே, இன்னைக்கு ராதாவோட காதல நீங்க தோத்து போகாம காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. தாமினி, தாமினி. காது, இங்க என்ன பண்ற? அது ஒண்ணு இல்ல, நீ தாமினியை பார்த்து சும்மா பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏ, இது என்ன ஏன்னு ஒரு கேள்வி. இன்னைக்கு வீட்ல என்னென்னமோ நடந்து போச்சு. அதையெல்லாம் நினைச்சு தாமினி ரொம்ப அப்செட்டா இருப்பாளே, அதான் 2 நிமிஷம் அவகிட்ட பேசினா அவளுக்கு ஆறுதலா இருக்குமேன்னு வந்தேன். என் தங்கத்துக்கு எவ்வளோ நல்ல மனசு. என் பொண்ணு தாமினிக்கு இப்ப எந்த வருத்தமுமே இல்ல. அவ என்னையே உள்ள விட மாட்டேங்கிறானா பாத்துக்கோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ சந்தோஷத்துல ரூம்குள்ள ஆடி பாடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கல்யாண பொண்ண நாம மணமேடையில தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நீ போய் ரெடி ஆயிட. எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்களே, கடைசியில மாமியார் ரெடி ஆகலனா நல்லாவா இருக்கும்? காதம்பரி அம்மா. வாங்க வாங்க, வணக்கம் வாங்க. நீங்க திரும்பி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. ஆமாம்மா, ஆனால் இந்த முறை கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா நாளை காலையில் 4 மணிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண முடியாது. எப்படி கல்யாணம் நடக்காம இருக்கும்? கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீ போய் ரெடி ஆயிட்டு வாயேன். அதுக்குள்ள நீங்க போய் கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருங்க. நீங்க போங்க. அண்ணி, நீங்களும் ரெடி ஆயிடுங்க. சீக்கிரம் வாங்க. இவங்க ராதாவோட ரூமுக்கு எதுக்கு போறாங்க? இவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பா ஏதோ பிளான் வச்சிருக்காங்கன்னு. நீங்க மட்டும் ராதாவை ஏதாவது பண்ணீங்க, நான் சும்மாவே விட மாட்டேன். நில்லுங்க. அம்மா, நீங்களா? இப்ப வழிக்கு வந்தியா சூனியக்காரி? உன்னை இப்படி கட்டி போடணும்னு நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நல்ல வேலையா மோகனே பண்ணிட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை மிச்சம் இருக்கே, அதை இப்ப நான் பண்றேன்.